திருச்சியை வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ண போறாங்க. மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது. மெட்ரோ சமயபுரம் டு வயலூர், பஞ்சப்பூர், திருவரம்பூர் டு பஞ்சப்பூர், கொடமுருட்டி வழியா நமக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் வருது. அதே மாதிரி ஹை லெவல் பிரிட்ஜ் நிறைய போடுறதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட் வருது. இன்னும் அந்த இது சாங்ஷன் ஆகல, ஆயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா சௌரியமா இருக்கு. சென்னைக்கு ஈக்குவலா டெவலப் பண்ண போறாங்க. என்னன்னா சி சோர்ஸ் இருக்கு, இங்க சி சோர்ஸ் கிடையாது, அவ்வளவுதான். மத்த எல்லாமே இங்க வந்துருச்சு. எம்ஜிஆர் பீரியட்லயே வந்து திருச்சி வந்து தமிழ்நாட்டோட செகண்ட் ஹெட் குவார்டர்ஸா நம்ம கொண்டு வர மாதிரி இருந்தது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன்ல இப்ப பார்க்கும்போது பெங்களூரை விட இதுல வந்து திருச்சியில அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட அவார்டு வாங்கியிருக்கு நம்ம திருச்சி ஏர்போர்ட். அக்ரிகல்ச்சர் ரொம்ப பெஸ்ட். நமக்கு டெல்டா பகுதிங்கிறது தஞ்சாவூர் டெல்டா பகுதி. அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப டெல்டா வாட்டர் சோர்சஸ் பீஸ்பிலிட்டியா போயிட்டு இருக்கு. அதனால நமக்கு விவசாயங்கள் முக்கியம். அதே மாதிரி பாப்புலேஷன்லயும் பார்க்கும்போது டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் நீங்க 10 இயர்ஸ் பேக்ல யாராவது ஃபாரின் போயிட்டு அமெரிக்கா அங்கங்கன்னு போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பார்க்கும்போது திருச்சி இப்படிதான் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இருக்கும்.